இங்கேயும் தான் தண்ணீர் அற்புதம், நியாயப்பிரமாணம். இங்கேயும் தான் தண்ணீர் அற்புதம், கிருபை. ஆனா இந்த அற்புதம் என்ன பண்ணுச்சுன்னா சாவை கொண்டு வந்துச்சு. இந்த அற்புதம் ஜீவனை கொண்டு வந்தது, கொண்டாட்டத்தை கொண்டு வந்தது. அப்போ அற்புத அடையாளம் செய்யறோமானா ஆமா செய்யறோம், எல்லாரும் கொண்டாடுற மாதிரி செய்ய போறோம். முன்னாடி ஒரு ஊழியக்காரனை யாராச்சும் எதிர்த்து வந்துட்டா அவனை போட்டு தள்ளி ஆண்டவர் கெத்த காட்டுவார், என் ஊழியக்காரனோட நான் இருக்கிறேன்டா அப்படின்னு. ஆனா இப்போ யாராச்சும் காயப்படுத்திட்டா அவனே மறுபடியும் சாஷ்டாங்கமா விழுந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊழியத்துல மறுபடியும் தூணாய் அவனை நிக்க வைக்கிறாரு பாரு. இவன் எனக்கு யாருன்னே தெரியாது போடான்ட்டு 3 தடவை மறுதளிச்சானா. 3ஆவது தடவை எப்படி மறுதளிச்சானா கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி பண்ணானா. அவனை தான் சபைக்கே தூணா நிறுத்தி இருக்கிறாரு ஆண்டவர். இதுதான் புதிய உடன்படிக்கை அற்புதம். பழைய உடன்படிக்கை அற்புதம் வந்து உனக்கு விரோதமாய் வருகிற ஒரு வழியா வருகிறவர்கள் 7 வழியா போயிடுவாங்க. ஆனா இங்க வாழ்க்கை மறுரூபமாயிடுது, மனசு மறுரூபமாயிடுது.